வணக்கம். நீங்க ஒரு பிகினர் கேம் டெவலப்பர்னா நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க. வேர்ல்ட்ல இருக்க டாப்பான யூனிவர்சிட்டில நம்ம கேம் டெவலப்மெண்ட் படிச்சா எப்படி இருக்கும்? அங்க என்ன சொல்லி தருவாங்க? நம்மளே கேம் டெவலப்மெண்ட் செல்ஃபா படிச்சு, அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டோட நம்மளால கம்பீட் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எல்லா டாப் யூனிவர்சிட்டிலயும் ஒரே கோர்ஸ் வந்து கேம் டெவலப்மெண்ட்க்கு சொல்லி தரல. ஒரு யூனிவர்சிட்டியும் கேம் டெவலப்மெண்ட்க்கு வேற புரோகிராம ப்ரொவைட் பண்றாங்க. ஃபேமஸான கேம் டெவலப்மெண்ட் காலேஜான DigiPen இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம் டெவலப்மெண்ட்டை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரியே C++ பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. டேரெக்டாக யூனிட்டி அன்ரியல் இந்த மாதிரி சொல்லி தரத்துக்கு பதிலாக எப்படி ஒரு கேம் இன்ஜினை ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்த சொல்லி தருவாங்க. இதுவே நியூயார்க் யூனிவர்சிட்டி இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியாலாம் பார்த்தோன்னா அவங்களோட கரிக்குலம் கேம் டெவலப்மெண்ட் சினிமேட்டிக்காகவும் ஒரு ஆர்ட் ஃபார்மாக வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. நியூயார்க் யூனிவர்சிட்டியோட கரிக்குலம் ஸ்டார்ட் ஆகிறதே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கேம்ஸ் 101லேருந்து தான். இதில் நீங்கள் மாடர்ன் வீடியோ கேமை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட்டான போர்ட் கேம்ஸை பற்றி ஃபஸ்ட்டு படிப்பீங்க. இதை முடிச்சுட்டு 7 ப்ரொடக்ஷன் ஏரியாவிலேருந்து ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் ஆவீங்க. அதில் என்னென்ன வரும்னா கேம் ஸ்டடீஸ், ப்ரோக்ராமிங் இல்லை ஆடியோ டிசைன் இந்த மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்ட்ரிக்டான லிபரல் ஆர்ட் ரிக்குவயர்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் ஹியூமனிட்டி, சயின்ஸ், ட்ரெடிஷ்னல் ப்ரொடக்ஷன் இந்த கிளாஸ்லாம் கம்பல்சரியாக இருக்கணும். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு வெல் ரவுண்டடான பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணுன்றதுக்காக. இதெல்லாம் சேர்ந்து அந்த இயரோட எண்டில் நீங்கள் ஒரு ஹைலி பாலிஷ்டான கேமை வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 2 ஸ்டைல் ஆஃப் கரிக்குலம் இல்லாமல் ஆர்பிட்ரரி யூனிவர்சிட்டியில் எப்படி சொல்லி தராங்கன்னா ஒரு டேரெக்டாக ஒரு கேம் ஸ்டுடியோவோட ஸ்டிமுலேஷனாக இருக்கும் அது. இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மல்டி டிசிப்ளினரி டீமில் எப்படி நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணன்றதையும் இவங்க சொல்லி தருவாங்க. நீங்கள் ஒன்று யோசிக்கக்கூடாது, இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல கேம் டெவலப்பர் ஆக முடியும்னு. நம்மளால் கேம் டெவலப்பர் ஆக முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு வேலையும் கிடைக்கும். இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுதுன்னா வந்து நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் சொல்லி தருது. பட் இப்போது நம்மளே வந்து படிக்கிறதுனா நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ண யாருமே இல்லாதனால நம்ம நிறைய ரேபிட் ஹோலில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம போகிற பாத் கரெக்டானு வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நிறைய இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகும். இதெல்லாம் தாண்டி செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன விஷயம்னா வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கேம் டெவலப்மெண்ட் தான் ஆக போகிறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து அப்ராட் யூனிவர்சிட்டி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். அப்ராடில் இருக்க டாப் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது ஈஸி. வேலை கிடைக்கிறது எதனால் ஈஸினா அவங்க கொடுக்குற டிகிரினால் கிடையாது. அவங்க நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களை போடுவாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே வந்து யார் உங்களை ஹையர் பண்ணாலும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பார்ப்பாங்களே தவிர்த்து நீங்கள் என்ன யூனிவர்சிட்டின்றதை பார்க்க மாட்டாங்க. கேம் கிரியேட் பண்ணுற முக்கால்வாசி பேர்கிட்ட கேம் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன டிப்ளமோ சர்டிஃபிகேட் கூட இல்லாமல் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும், அதில் தான் நம்மளுக்கு கேம் டெவலப்மெண்ட் கற்றுத் தருவாங்கன்னா அது வந்து ராங்கான விஷயம். அவங்க என்ன கற்றுத் தருவாங்கன்னா உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உங்களை ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கும் தான். இப்போ நெட்வொர்க்கிங் தான் வந்து பெரிய பேரியராக இருக்கும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும். அதே மாதிரி டிகிரி முக்கியமாக, டிகிரி இல்லாமல் +2லேருந்தே நான் கேம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து டிகிரி வந்து பார்த்தோன்னா வந்து ஹைரிங் ப்ராசஸில் வந்து கேம் டெவலப்மெண்ட் டிகிரி இல்லைனா பரவாயில்லன்னு வந்து ஹெச்ஆர் யோசிக்கலாம். பட் டிகிரியே இல்லைனா அவங்க யோசிப்பாங்க இவங்க வந்து கரெக்டான கேண்டிடேட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. எதனா ஒரு பேசிக்கான டிகிரி மாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேக்ரவுண்டில் இருக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கேம் டெவலப்மெண்ட்டில் இருக்க டாப் யூனிவர்சிட்டி என்ன சொல்லி தருவாங்க, எப்படி சொல்லி தருவாங்கன்றதை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிற மாதிரியே கேம் டெவலப்மெண்ட்டை ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் படிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் கேம் டெவலப்மெண்ட்டை நீங்கள் சீக்கிரமாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி இருக்கும். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேம் டெவலப்மெண்ட்காக காலேஜுக்கு போகிறது ஒர்த் இல்லையான்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். ஹேவ் ஃபன். நிறைய கேம் பில்ட் பண்ணுங்கள். நன்றி.